இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் இடையே போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ட்ரோன், ஏவுகணை, நீர்மூழ்கி என தாக்குதலின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இரு தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால் உக்ரைன் ரஷ்யா போர் போல நீண்டகாலம் தொடருமோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக நீண்டகால போருக்கு தயாராக இருப்பதாக இரு தரப்பும் கூறியிருப்பது சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அண்மையில் இந்த போர் 4 வாரங்கள் நீடிக்கலாம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் 10 நாட்களுக்கு மேல் நீடித்தாலே முக்கிய ஏவுகணைகள் கையிருப்பு தீர்ந்து போகும் என்று அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் எச்சரித்திருந்தது. இந்த சூழலில் நீண்டகால போருக்கு ஈரான் தயாராக இருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. அதன் செய்தி தொடர்பாளர் அலி முகமது நயீனி கூறும்போது, நெடுங்கால போருக்கு தயாராக இருக்கிறோம். எங்களின் ஆயுத பலத்தில் ஒரு பகுதி மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை போர்க்களம் கண்டிராத நவீன ரக ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வரும் நாட்களில் எதிரிகள் வலிமிகுந்த தாக்குதலை சந்திப்பார்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்துள்ளது. நீண்டகால போரை எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று ஈரான் நினைக்கிறது. அமெரிக்கா குறித்து தப்பு கணக்கு போட வேண்டாம். நீண்டகால போருக்கு அமெரிக்காவும் தயார்தான் என்று இராணுவ அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸெத் ஈரானை எச்சரித்தார்.